சஞ்சய் காயின்ஸ் உங்களோட அன்பு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரூபா 2 ரூபா போட்டிருக்கேன். மொத்த லாட்டு ஒரு ரெண்டு சேர்ந்து ஒரு 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 1000, 1200, 1300 காயின்ஸ் இருக்கும். ஆமாம், இன்றைக்கி வந்தது தான். ஒரு ஆளை கொண்டு வந்துச்சு. அப்போ நம்ம தான் எதையும் இங்கே கொண்டு வந்துட்டால் எதையும் வேண்டாங்க மாட்டோம், வாங்கி போட்டுருவோம். ஆமாம், சிலவங்க எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம், நம்ம எதாக இருந்தாலும் சரி வாங்கி போட்டுருவோம். இன்றைக்கி இல்லாட்ட நாளைக்கு விலை கூடும்ல. அப்படி கிடக்கட்டும், இதனை கெட்டு போகிற பொருள் ஒன்றும் இல்லை, அப்படி வாங்கி போட்டுறது நம்ம ஒரு தைரியமாக தான் வாங்கி போடுறது. ஆமாம், இதுக்கு முன்னே போட்டிருந்தேன், அதெல்லாம் வட மாநிலத்தில் போயிடுச்சு. ஆமாம், தமிழ்நாட்டு ஆள் யாரும் வாங்கலை. அதை ரூபா 2 ரூபாயெல்லாம் அது அப்படி ஒரு ஹிந்தி பேசுகிறவர் அப்படி வாங்கிட்டார். ஒரு 500 காயின்ஸு கொடுத்தேன். இது இன்றைக்கி வந்தது. இதை என்னென்ன பாருங்கள், இதில் எல்லா மில்லும் கிடக்கும். இது ஃபாரின் மின்னை பிறக்கிட்டேன், அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபாரின் மின் வந்தால் நான் எடுத்துகிட்டு தான் கொடுப்பேன், சரியா? ஒரு காயின்ஸு 6 கிராம் இருக்குது. ஒரு காயின்ஸு தூக்கி கொடுத்தா என்ன ரேட்டு இப்போ உங்களுக்கு தெரியுமில்ல. 700 ரூபா பித்தாளை ரேட் வந்துருச்சு. கால்குலேட்டர் பண்ணி பாருங்கள். எல்லா மீனும் கிடக்கும். ஆனால் ரேரு ஸ்கேர் கிடாது. நம்ம உண்மையை சொல்லிட்டோம்ல. எல்லா மீனும் கிடக்கும். 88, 86, 85. 85ல் இதில் இந்த கவரில் இருக்கிறதெல்லாம் ஃபாரின் மீன் பிறக்கிட்டேன். இன்னும் கிடக்கும், அதில் கிடக்கும். அதெல்லாம் வேறு தான் கொடுப்பேன், சரியா? இன்றைக்கி வந்ததில் கொஞ்சம் தான் பறக்க முடிஞ்சது, டைம் இல்லை. இதெல்லாம் பாறை மீன் பிச்சிமா இருக்குது. அந்த இதெல்லாம் இருக்குல்ல பாருங்கள், அதெல்லாம் தனியாக பிறக்கிட்டேன். இன்னும் பிறக்க வேண்டியிருக்கு. பிறக்க வேண்டியதுக்கு எத்தனை பீஸ் இருக்குன்னு பிறக்கிட்டு சொல்லுதேன். இது அப்படி தான். இது 2 ரூபாயிலெல்லாம் பாருங்கள், எல்லா டைட்டும் கிடக்கும். ஆமாம், எல்லா டைட்டும் கிடக்கும். இதெல்லாம் செட்டு போட்டால் விற்கலாம். நம்ம இது என்ன டைம் இல்லை. இது எல்லா மின்னும் கிடக்கும். இதில் ரேர் ஸ்கேர் இராது. இதில் ரேரு என்ன பெரிய ரேருன்னு கிடையாது. இந்த ஸ்கேரு ரேர் தான் 2 காயின்ஸ் இருக்குது, அது இல்லை. உண்மை சொல்லணும்ல. இது 2 ரூபா 50 பைசாவுக்கு வாங்கினது. உங்களுக்கு 3 ரூபாய்க்கு கொடுப்பேன். எப்படின்னா 2 ரூபா 50 பைசா போட்டு கொடுங்க அப்படின்னாரு. சரி, 50 பைசா போட்டு கொடுத்தாச்சு. வேணால் வாங்கிக்கோங்க. பாருங்கள், காயின்ஸ் எல்லாம். பின்ன கருப்பு ஒடுக்கு இது இருந்தால் அதெல்லாம் மாற்றி போட்டுருவேன். இது எனக்கு டைம் இல்லை, அதனால் நல்லா பிறக்க முடியல. இந்த டைவரேட்டி பார்க்குறவங்கெல்லாம் வாங்கி வைக்கலாம். நமக்கு அது உண்மைக்கே தெரியாது. அது டீலர்கிட்ட வாங்கி வேணால் கொடுக்கலாம், நமக்கு அது தெரியாது. டைவரேட்டி இதெல்லாம் பார்க்குறது நமக்கு தெரியாது. ஆமாம், மியூல்பாங்க, அதும்பாங்க, இதும்பாங்க. அதெல்லாம் நமக்கு அது அந்தளவுக்கு நம்ம போகலை, சரியா? பாருங்கள், இதுவும் 6 கிராம் தான் காயின்ஸு. இதுவும் 6 கிராம் தான். கனவுடி பாருங்கள். தேவையுள்ளவங்க எடுத்துக்கோங்க. ஷிப்பிங் ஒரு கிலோ கணக்கில் வருது. இது போஸ்ட்டில் அனுப்ப முடியாது, குரியரில் அனுப்ப முடியும். நீங்கள் எவ்வளோ எடுக்கலோ அது தூக்கம் பார்த்துக்கிட்டு ஷிப்பிங் சார்ஜ் தனியாக கொடுத்துருங்க. தேவை உள்ளவங்க தனியாக கேடுங்க, சொல்லுதேன். பார்த்தில்ல, 250க்கு வாங்கி 3 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன். 50 பைசா லாபம் தான். சரி, கொண்டு வந்துட்டார், என்ன மடக்கா அப்படின்ட்டு கொடுத்தாச்சு. நல்லா பார்த்துக்குங்க, காயின் சட்டம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த பிறக்க வேண்டிய இந்த இது இருக்குது. ஃபாரின் மண்டியில் 1 நட்டு கிடக்கும். இன்னும் நான் ஒரு விதம் தான் பிறக்க வச்சேன். அதை பிறகு தனித்தனியாக தான் கொடுப்பேன். ஃபாரின் மின்ட்டை வேறு கொடுப்பேன். வேறு ஒன்றா வேறு வாங்கிக்கோங்க.
பரிமிண்டாக கலெக்ட் பண்ணுவாங்க, அதை வாங்கிக்கோங்க. யாராக இருந்தாலும் ஃபோன் போடுங்க, கேட்டு வாங்கிக்கோங்க. சரியா? நம்ம விலை குறைச்சி தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சேவல்லையே ஃபோன் போடுங்க. இன்றைக்கி வேறு எதில் எடுத்து போகிறதுக்கு டைம் இல்லை. ஆமாம், நாளை பார்ப்போம். இன்றைக்கி இதை கொண்டாந்தாலும் இதை எண்ணி எல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே டைம் சரியாக போச்சு. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் தைரியமாக எடுத்து வைங்க. அதில் எல்லா மீண்டும் கிடக்கு, எல்லா ஏறும் கிடக்கு. ஆமாம், நாளை எது ரேர் ஆகும் ஸ்கேர் ஆகும்லாம் தெரியாது. அப்படி தைரியமாக எடுத்து வச்சாங்க தான் கம்மமரட்டி காயின்ஸில் அப்படி எடுத்து வச்சாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே. அவங்களுக்கெல்லாம் இப்போ இன்றைக்கி டபுளில் த்ரிபிள் ஆயிடுச்சு. ஆமாம், இனி இதெல்லாம் நின்று போன காயின்ஸ் தானே, இதில் இறங்கலை இல்லை இன்னி. அவ்வளோதான். எது ரேர் ஆகும், இது இன்னி அடுத்த வருஷம் புக்கு வரலாம் தெரியும். அடுத்த வட்ட புக்கு இப்போ திடீர்னு பார்த்தா 87 வந்து விலை கூடிருச்சு. ஆமாம், அது யோசிக்கணும். 87 விலை கூட்டிருச்சு. அதுக்கு முன்னாடி 84 விலை கூடிருச்சு. அப்போ யோசிக்கணும், எந்த மிண்டு எப்படி வரும் எல்லாம் தெரியாது. எந்த மிண்டு கம்மியாக அடிச்சிருக்காங்க அது யாரும் கணக்கு சொல்லவும் இல்லை. நமக்கு கணக்கு எடுக்கவும் இல்லை. அதெல்லாம் பெரிய பெரிய டீலர் மாதிரி தான் தெரியும். ஆமாம், பாருங்கள், வாங்கி வைங்க. வாங்கி வச்சேன்னா 2 வருஷம் 3 வருஷம் போடுங்க. அப்படி பணம் இருக்கவங்க போட்டேன்னா நாளை எது ரேர் ஆகுது ஸ்கேர் ஆகுதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. எதாக இருந்தாலும் சரி. 2 ரூபாயிலெல்லாம் 2 தான் ரேர் இருக்குது. ஆமாம், நோய்டாவும் கல்கத்தாவும் 2004 92 இந்த 2 தான் ரேர் இருக்குது. பைக்கெல்லாம் ஸ்கேர் தான். நம்ம இதுவரை ஸ்கேரே விற்று கிடையாது. ஸ்கேரே நம்ம வீடியோவில் போட்டது கிடையாது. 2 ரூபாயா. சரியா? பாருங்கள், ஐடியா இருந்தால் பாருங்கள், வாங்க, ஃபோன் போடுங்க. வணக்கம்.